ஹைமா, காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. ஓடு, இன்னும் வேகமா ஓடு. இங்க பாருங்க நீ என்ன ஓட வைக்கிறதுக்கு பதிலா அந்த பூனைய நிறுத்துங்க. அதுவும் சரிதான். நீ நில்லு. ஆமா, இப்ப எதுக்காக என்ன நிறுத்துறேன்? நின்னுட்டியா? நல்ல வேலை. இல்ல ஹனி என்ன அடிச்சிருப்பாரு. டிஷும் டிஷும். நான் எதுக்கு அடிக்க போறேன்? இவன் என்ன டார்ச்சர் பண்றான். என்ன விளையாட கூட விட மாட்டேங்கிறான். அதனால இந்த பூனைய உதைங்க. இவன் என்ன அடிப்பானா? எங்க அடி. எப்படி இருக்கு என்னோட அடி? ஹனி என்கிட்டயே வம்பு பண்றியா? அப்படியா? இவன் என்ன பிரச்சனைக்கு இழுக்கிறானா? இப்போ எப்படி இருக்கு? இரு, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்ட. ஆமா, எதுக்காக என்ன இப்படி அடிக்கிற? ஒரு பூனையா இருந்துகிட்டு இன்னொரு பூனை இப்படி அடிக்கிற? நீ பூனை இல்ல, ஒரு மோசமான பூனை. இங்க இருந்து ஓடுறது தான் நமக்கு நல்லது. இல்லனா இவன் நம்மள அடிச்சே ஒரு வழி பண்ணிடுவான். ஓடிட்டான். சரியான பயந்தான் கோழி. நீ ஏன் சுத்திக்கிட்டு இருக்க இங்க? அவன் உன்னை பிடிச்சிருந்தானா என்ன பண்றது? என்னோட அப்பா அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க. எனக்கு போர் அடிச்சது. என் ஃப்ரெண்ட்ஸை பக்கத்துக்காக போயிட்டு இருந்தா அப்படியே இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என் கூட வீட்டுக்கு வா. வெளியில எல்லாம் விளையாட வேண்டாம். அப்புறம் அந்த பூனை மறுபடியும் உன்னை தொந்தரவு பண்ண வந்தாலும் வரும். நிஜமாவா சொல்றீங்க? நான் உங்க வீட்டுக்கு வந்து விளையாடட்டுமா? தாராளமா வரலாம். அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரட்டுமா? சரி. உன்னதான். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஹனிமணி அண்ணன் வீட்டுக்கு வந்துடு. சரியா? என்ன புரிஞ்சுதா? அப்படியா? சரி, இப்பவே நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு பூனை இத துரத்திக்கிட்டு வந்துச்சு. அப்புறம் நான் தான் இத வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு தான் நீ ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்திருக்க. என்ன புரிஞ்சுதா? நான் இப்போ பெரியவனாயிட்டு இருக்கேன் இல்லையா? அதனால என்னுடைய புத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஹாய். இவன் எப்பவும் இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாரி பண்ணி என்ன? சாரி. சரி, ஏன் நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஹனி அண்ணன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு விளையாடுறதுக்கு வாங்கன்னு சொன்னாரு. அதனால நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க சோர்தார் அண்ணன். எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? எல்லாருமே நம்மள அண்ணன் தான் கூப்பிடுறாங்க. அண்ணன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னாங்களே, அது கேட்கலையா? சரி விடு பப்பட், அவங்க எல்லாம் குழந்தைங்க தானே. சரி, நான் போய் உங்களுக்காக பக்கோடா செஞ்சு கொண்டு வரேன். ஹனி அண்ணன், பனி அண்ணன், போப்பட் அண்ணன் வாங்க. நாம போய் ஃபுட்பால் விளையாடலாம். ஓகே. நான் இதுக்காக தான் வேண்டான்னு சொன்னேன். இந்த ஃபுட்பால் கிட்ட இந்த ஃபுட்பால கொடுக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் நீ என்ன நக்கல் அடிச்சுக்கிட்டே இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் உன் மேல நான் உட்கார போறேன் பாரு. அடடா, சண்டை போட்டுக்க கூடாது. வேற ஏதாவது விளையாடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
பக்கோடா. வாவ், இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு ஜோர்தார் அண்ணன். இன்னும் 2-3 பிளேட் கிடைக்குமா? 2-3 பிளேட்டா? அட மத்த பசங்களும் சாப்பிடணும்ல. அதுக்கப்புறமா அவங்களுக்கெல்லாம் வேற பண்ணி கொடுங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லா நான் பக்கோடா தான் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? பசங்களா இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்தாக்ஷரி விளையாடலாம். என்ன புரிஞ்சுதா? என்ன பொப்பட்டண்ணே இது? ஒரே குழந்தைங்க விளையாட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடலாம். ஆ, நேத்து யாரோட பேரை சொன்னோம்? கூ கூ. நான் தான். சரி சரி நீங்க ஓடுங்க, நான் உங்களை பிடிக்கிறேன். ஆ, ஆ, ஆ. ஐ பக்கோடாவா? பக்கோடா ரொம்ப ருசியா இருக்கு ஜோர்தார் அண்ணன். எனக்கு இன்னும் 3 பிளேட் ரெடி பண்ணி வைங்க, நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். ஆ, என்னது இது? ஆளாளுக்கு 2-3 பிளேட் சாப்பிடுறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சிறுசு, உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? என்ன பூமி இப்படி அதிருது? இவங்களோட இந்த அலப்பறம் முடிகிற வரைக்கும் நாம இங்கேயே ஒளிஞ்சிருக்கலாம். என்ன புரிஞ்சுதா? ஆனா இப்ப என் மனசுல என்ன தோணுதுன்னா ஏதோ ஒண்ணு எனக்கு தப்பா நடக்க போற மாதிரி இருக்கு. என்ன புரிஞ்சுதா? டாங்கி, தேவையில்லாத பிரச்சனையை நீ விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்க. நான் ஒண்ணு விலைக்கு வாங்கிட்டு வரல சிறுசு. அவங்களா பின்னாடி நடந்து வந்துட்டாங்க. இல்ல, வீட்டுக்குள்ள வேண்டாம். புடிச்சிட்டேன். பார்த்து கீழே விழுந்துற போற. அது மங்கி குழந்தை, அதுக்கு தொங்குற பழக்கம் இருக்கு, அதனால அது விழாது. டாங்கி, நான் ஃபேனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓய்மா. ஓஹோ, இப்படியே போச்சுன்னா இவங்க மொத்த வீட்டையும் நாசம் பண்ணிடுவாங்க. பசங்களா, நான் சொல்றத கேளுங்க. வீட்டுக்குள்ள வேண்டாம், வீட்டுக்கு வெளியில போய் விளையாடுங்க. பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஆ, ஆ, ஓ. என்னப்பா பண்ற நீ? பக்கோடாலாம் கீழே கொட்டிட போகுது. ஹாய், பக்கோடாவா? லஞ்ச் டைம். ரொம்ப ஹீட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஜோர்தார் அண்ணே, எனக்கு ஒரு மில்க் ஷேக் பண்ணி தாங்களேன். எனக்கு மாதுளை மில்க் ஷேக். ஒரு பக்கெட் ரோஸ் மில்க். அப்புறம் எனக்கு பனானா ஷேக். என்ன பனானா ஷேக்கா? ஆமா, பனானா வாழைப்பழ ஷேக் அண்ணே. இவங்க எல்லாரும் என்ன அண்ணனு கூப்பிடும் போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசங்களுக்கு என்ன தேவையோ அது நிச்சயம் கிடைக்கும். என்ன புரிஞ்சுதா? அது எல்லாத்தையும் ஜோர்தார் அண்ணன் செஞ்சு கொடுப்பாரு. பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறமா நாம கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடலாம், சரியா? வெளியில முடிஞ்சது, இப்ப வீட்டுக்குள்ள நாசம் பண்ண போறாங்களா? அட நீ டென்ஷன் ஆகாத சிறுசு. வா நம்ம ஜோர்தாருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம். என்ன? இந்தாங்க பசங்களா, உங்களுக்கு பக்கோடா ரெடியா இருக்கு.
பாப்பு, சோட்டி, ராஜு, கண்ணா எல்லாரும் எங்க இருக்கீங்க? நாம இவங்களை எங்கெல்லாம் தேடணும். ஆனா பாரு, இவங்க எல்லாரும் எங்க உட்கார்ந்திருக்காங்கன்னு. அதுவும் இவ்வளவு அமைதியா. பக் பக் பக். என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பாக்ஸர். ஆனா பசங்க இவ்வளவு அமைதியா அவர் பாத்துக்கிட்டதே இல்ல. என்னால நம்பவே முடியல. இது என்னோட குழந்தையா? இந்தாங்க பசங்களா, நீங்க கேட்ட ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க எல்லாரும் எங்களோட பசங்களை எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டீங்க. குழந்தைங்க கூட இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா பசங்க இங்க அங்கேயும் விளையாடுறது எங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. டென்ஷன் எதுக்காக ஆகுறீங்க? நீங்க தினமும் இவங்களை எங்க வீட்டுக்கே அனுப்பி வைங்க. ஆனா ப்ளீஸ் சாப்பிட வச்சு அனுப்புங்க. இன்னைக்கு அண்ணனோட பிறந்த நாளே. இன்னைக்கு அண்ணனோட பிறந்த நாளே. இன்னைக்கு அண்ணனோட பிறந்த நாளே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அண்ணனோட பர்த்டே இல்லப்பா, நாளைக்கு தான் என் அண்ணனோட பர்த்டே. புரியுதா? அட, என்னோட அண்ணனோட பர்த்டே. தோத்தாராம் அண்ணனோடதே. இன்னைக்கு பார்ட்டி இருக்கு. இங்க வா. என்ன பார்ட்டியா? என்ன யார் கூப்பிடுவாங்க? முதல்ல என்ன கூப்பிடுங்க, அப்புறம் எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க. டிஜேனா தலையில தொப்பி இருக்கும். பர்த்டேக்கு எங்களை கூப்பிட்டாதான் ஜாலியா இருக்கும். கை தட்டல்ஸ். அட, அங்க ஹாப்பி பர்த்டே பாடுவோம். அப்பதான் கை தட்டுவோம்ல. கை நிச்சயம் தட்டுவோம் அங்க நாங்க வரும்போது. ஆனா நாங்க வரணும்னா முதல்ல எங்களை கூப்பிடணும்ல. முதல்ல உன் திருவாயை நல்லா திறந்து எங்களை சந்தோஷமா இன்வைட் பண்ணு. அட, இந்த ஏரியா மொத்தத்தையும் இன்வைட் பண்ணியாச்சு. உங்களையும் இன்வைட் பண்றோம். சாயங்காலம் வந்துருங்க. போகணும்னா எங்க வேணாலும் போக முடியும். ஆனா நீங்க அட்ரஸ் சொன்னாதானே எங்களால வர முடியும். கை தட்டல்ஸ். கார்டன்ல தான், ஹோட்டல் கார்டன்ல தான். நான் ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லட்டுமா? அப்படியா? அவரோடதா அப்புறமா கேளுங்க, என்னோடதா இப்ப கேளுங்க. அண்ணனோட முகம் சுளிச்சிட கூடாது. பார்ட்டியில கவிதை கேட்டுற கூடாது. இங்க வா. இந்த கிட்கிட் உன் கவிதைக்கு பின்னாடி அவமானங்கிற அண்டர் அடிச்சுட்டு போயிட்டான். இப்ப நீயே கிளம்பு. சாயங்காலம் ரெடி ஆயிரு, பார்ட்டிக்கு போகலாம். ஏ பாபி, இன்னைக்கு அண்ணனோட பர்த்டே. சாயங்காலமா பார்ட்டிக்கு வந்துடு. வாங்க பாஸ். இன்னைக்கு யாருமே வரல. தோத்தாராம், இது உனக்கு தான். என்ன புரிஞ்சுதா? சரி பாஸ், தேங்க்யூ. ஆனா இது உனக்கு தானே தேவைப்படும். பேசு பேசு. இன்னைக்கு நீ எவ்வளவு வேணா அவமானப்படுத்திக்கலாம். ஏன் இன்னைக்கு அவமானப்படுற நாளா? இல்ல, இன்னைக்கு பர்த்டே. ஓ, இந்த கேக்க நானே என் கையால செஞ்சேன். ஆமா பாஸ், இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. ஆனா பர்த்டே தான் யாருக்கு? என்னண்ணே, மறந்துட்டீங்களா? நான் காலையிலேயே பொக்கைய கொடுக்கணும்னு நினைச்சேன். அது என்னன்னா, காலையில என்னால சீக்கிரம் எழுந்திருக்க முடியல. ஹாப்பி பர்த்டே அண்ணே. ஏன் பர்த்டேவா? அப்புறம் என்னண்ணே, இன்னைக்கு தேதி 22. உங்களை மாதிரி பலசாலி, திறமசாலி, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, நல்ல இதயம் கொண்ட எங்க அண்ணனோட பர்த்டே. ஆமாப்பா, இந்த வாழ்த்துக்கள்லாம் சரி. ஆனா தேதி தான்ப்பா தப்பு. அப்ப உன்னோட பர்த்டே 22 இல்லையா? 22 தான். ஆனா அடுத்த மாசம் 22ஆம் தேதி. ஆமால, தப்பு நடந்துருச்சுனே. தப்பு நடந்துருச்சு. என்னம்மா, நாள் முழுக்க கஷ்டப்பட்டு நான் இந்த கேக்க செஞ்சேன். அட, இது இல்லப்பா, பெரிய தப்பு நடந்துருச்சு. என்னாச்சு? அது வந்து நான் சர்ப்ரைஸ் பார்ட்டி எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். என்ன? ஆமா, நம்ம ஏரியால இருக்கிற எல்லாரையும் இவன் இன்வைட் பண்ணிட்டான். கார்டன் ஹோட்டல்ல இருக்கிற கார்டன்ல தான் பார்ட்டியே ஏற்பாடு பண்ணிருக்கான். அண்ணே, காலையில இருந்து எல்லாரும் பட்னியா இருக்காங்க. பார்ட்டியில வயிறு நிறைய சாப்பிடணும்னே. இவன் சொன்னதை நம்பி நான் டிஜே கேட்டரிங்க்கு கூட ஆர்டர் கொடுத்துட்டேன். ஓகே பாஸ், எல்லாத்தையும் நீங்க போன் பண்ணி கேன்சல் பண்ணுங்க. ஹோட்டலுக்கு போய் உடனே சொல்லுவோம் இன்னைக்கு பார்ட்டி கிடையாதுன்னு. கீழே இறக்கி விடப்பா. அதான் தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டல, விட்டுரு. ஹாப்பி பர்த்டே தோத்தாராம். ஹாப்பி பர்த்டே தோத்தாராம். ஆமா பாஸ். இங்க வா. வாப்பா, உனக்காக தான் நாங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா பர்த்டே பாய் நீ வரவே இல்ல. சரி விடு,
கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பிக்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பால்கனியில போட்டிருந்த துணியெல்லாம் காஞ்சு போச்சு. இவங்களோட முகம்லாம் பசியெல்லாம் பாடி போச்சு. கைத்தட்டல்ஸ். அட சீக்கிரமா மியூசிக்க போடுங்கப்பா, ஒரு குத்தாட்டத்தை போட்டுருவோம். எஸ் பாஸ். அண்ணனே சொல்லிட்டாரு, பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. அட எப்படி ஸ்டார்ட் பண்றது? நான் தான் டிஜேவையும் கேட்டரிங்கையும் கேன்சல் பண்ணிட்டேனே. அட சீக்கிரமா சாப்பாடு போடுங்கப்பா. அண்ணே, எனக்கு என்ன இப்படி தோணுது, எல்லாரும் வந்து என்ன அடி பின்ற மாதிரி. ஆமா பாஸ், உன் ஃபீலிங் என்னமோ கரெக்ட் தான். ஆனா நீயே டிசைட் பண்ணிக்க. என்கிட்ட அடி வாங்கிக்கிறியா இல்ல அவங்க கிட்ட வாங்கிக்கிறியா? அண்ணே, ஏதாவது சமாளினே. அவர் தான் உன்னை அடிக்க போறாருல, அப்ப நீ எப்படி மேனேஜ் பண்ணுவ? உன்னை அடிக்கிறதுக்கு நான் வேணும்னா உன்னை மேனேஜ் பண்றேன். எல்லாரும் gift கொண்டு வந்திருக்காங்க. இப்ப திரும்ப போயிட்டாங்கன்னா என்னோட மொத்த மானமும் போயிடுமே. அப்ப பார்ட்டியை கொண்டாடுவோம். பர்த்டே இல்லனா என்ன, பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம்ல. உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சாமா? டிஜே இல்ல, சாப்பாடு இல்ல, அப்புறம் எப்படி பார்ட்டி நடக்கும்? அதான் மியூசிக் சிஸ்டம் இருக்குல்ல, இன்னைக்கு இங்க டிஜே போப்பட் தான். என்ன புரிஞ்சுதா? அப்புறம் டின்னருக்கு எல்லாருக்கும் ஜூஸ் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். அண்ணே, இந்த ஏரியாக்காரங்களுக்கு மட்டும் சாப்பாடு போடல, அவங்க என்ன ஜூஸா புளிஞ்சிருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபிட்னஸ் கிங் தோதாராமோட பர்த்டே. அதனால தான் இந்த பார்ட்டி ஹெல்த் கான்ஷியஸ் பார்ட்டி. அதனால இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஃப்ரூட் சாட், சாலட், ஜூஸ் அப்புறம் ஸ்மூத்தி கொடுப்போம். வேலை முடிஞ்சது. பப்பட், நீ மியூசிக்க ஸ்டார்ட் பண்ணு. நாங்க ஃப்ரூட் ஸ்டால் வேலைய ஆரம்பிக்கிறோம். Yo people, this is DJ Popat. Are you ready? அண்ணே, நான் என்ன பண்றது? ஆமாப்பா, இங்க எல்லாம் நல்லா நடக்கணும்னு நீ வேண்டிக்க. இல்லன்னா நான் அடிக்கிற அடியில நீ கைமா ஆயிடுவ. அப்படியே உன்னை குருமா ஊத்தி சாப்பிட்டுருவேன். ராத்திரினால எல்லாருக்கும் தூக்கமா இருக்கும். பார்ட்டில இந்த மாதிரி நல்ல பாட்டு போட்டா ஜாலியா இருக்கும். கைத்தட்டல்ஸ். இங்க வாங்க. இங்க டான்ஸ் ஆடி ஆடி காலுங்கிற பில்லர்ல முட்டிங்கிற செங்கல் ஆட்ட கட்டிடுச்சு. இப்படி ஆட விட்டுக்கிட்டே இருப்பியா இல்ல சாப்பிட ஏதாவது கொடுப்பியா? நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது கொடுங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள இவங்க சாப்பாடு கேக்குறாங்க. ஆனா இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகுமா? நான் போய் அவங்களுக்கு டைம் பாஸ் பண்றேன். ஓ, ஹனி, ஏன் இப்படி பண்ண? நான் எல்லாரையும் ஸ்விம்மிங் பூல்குள்ள தள்ளி விட்டுறேன். ஈரமான துணியோட யாராலையும் சாப்பிட முடியாதே. எப்படியும் அவங்களோட Dress காயறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும் இல்லையா? வாவ் ஹனி, வாவ், நல்ல ஐடியா. என்னது, நான் கொடுத்தது ஐடியாவா? என்னால ஐடியா கொடுக்க முடியுமா? ஆமா, நான் ஐடியா கொடுத்தது எனக்கே தெரியவே இல்ல. ஜோர்தார், இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், லெட் அஸ் ஸ்டார்ட் தி பூல் பார்ட்டி. வாட்ச்மேனுக்கு ராத்திரில தான் அதிகமா வேலை இருக்கும். எனக்கு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கணும்னாலே பயமா இருக்கும். கைத்தட்டல்ஸ். ரெயின் டான்ஸ் பண்ணுங்க. ஓய் குரு, என்ன பண்ற? ஆஹா, எனக்கு ஜாலியா இருக்கு. I am ready.
வாவ் பப்பெட், என்ன ஒரு மியூசிக். யே! ரொம்ப ஜாலியா இருக்கு. Happy birthday, தோத்தாராம். எங்க வா. எத்தனையோ பார்ட்டி பார்த்திருக்கேன், ஆனா இந்த பார்ட்டில கிடைச்ச சந்தோஷம் எந்த பார்ட்டிலயும் கிடைச்சது இல்ல. மனசு சந்தோஷத்துல கிறங்கி போயிடுச்சு. பைப்பை கீழே வச்ச பானை நிறையற மாதிரி ஆடி ஆடி எங்க மனசு நிறைஞ்சிருச்சு. நாங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புறோம். கைத்தட்டல்ஸ். Happy birthday, தோத்தாராம். Good night, தோத்தாராம். Party birthday. அடையப்பா, டயர்ட் ஆயிட்டோம்ப்பா. ஆனா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நான் மறந்தே போயிட்டேன். அதாவது இன்னைக்கு தோத்தாராம்க்கு உண்மையிலேயே பர்த்டே கிடையாதுன்னு. நாம சாதிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணே, இன்னைக்கு உங்க பர்த்டே இல்லதா, ஆனா பார்ட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானே சொல்லணும். ஆமா பாஸ், ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். நீங்க எல்லாரும் என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. அது என்னமோ உண்மைதான். பார்ட்டி மட்டும் கேன்சல் ஆயிருந்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன துவம்சம் பண்ணிருப்பாங்க.